Students, now we are going to work out exercise 7. Create accounting equation. Opening balance on 1/1/2018 is given. Cash you have, stock you have, bank. Okay, students. Then bought goods from Suresh, 10,000 for credit. Okay, students. Bank charges 500. Paid Suresh 9,700 through credit card, full settlement. Okay. How much you have to pay? 10,000. Whereas you are paying only 9,700. So remaining 300 is what for you? It may be discount. So உனக்கு வந்து அது வந்து discount received. Okay students. இப்போ goods வந்து credit purchase பண்ணுறோம் from Philip. Next Philip கிட்ட இருந்து வாங்கின goods-ஐ return பண்ணுறோம் to the extent of 4,000 rupees. இப்போ இங்கே like see I have already written the particulars and then the transactions to make it simple and easy for you. So you too can work like this. So you have to understand the question for that, and you must know the method of working it out also. You got me, students? So after each transaction you can draw lines like this, children. Now you see I am going to work out, that means I am going to enter the items here. See, opening balance is given. So what is the amount in opening balance? Cash 20, stock 50 and bank 80. I am going to enter in cash, stock and bank column as well as in the capital column. Students, now I have entered the amount and I have brought down the equation. Now see the second question. Purchase for credit from Suresh. Okay. So purchase பண்ணியிருக்க அப்படின்னா stock increase ஆகும். ஸோ ஸ்டாக்கில் 10,000 போடணும். அட் த சேம் டைம் நீ கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கேன், அப்போ இந்த கிரெடிட்டர்ஸ்லையும் அக்கௌண்ட்டில் என்ட்ரி காட்டணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் தென் யூ ஹவ் டு பிரிங் டவுன் த ஈக்குவேஷன். Now see here children, I have entered the transaction and I have brought down the equation. கேஷில் 20,000 கொண்டு வந்துட்டோம், ஸ்டாக்கில் வந்து 60,000 ஆயிடுச்சு, பேங்க்கில் 80,000 இருக்குது, கேபிட்டலில் 1,50,000 இருக்குது, கிரெடிட்டர்ஸில் 10,000 அக்கௌண்ட் ஆயாச்சு. இப்போ பேங்க் சார்ஜஸ், தேர்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், பேங்க் சார்ஜஸ். அப்போ இந்த பேங்க் சார்ஜஸ் வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னும் போது நம்ம எதில் என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இருக்கிற கேஷ், அதாவது வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இது வந்து எஃபெக்ட் கொடுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா பேங்க் சார்ஜஸ் வந்து பேங்கர் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து அப்படியே டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 500 மைனஸ் ஆயிரும். அண்ட் அட் த சேம் டைம் தோ இட் இஸ் பேங்க் சார்ஜஸ், நம்மளோட கேபிட்டலும் அது மைனஸ் ஆகும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்லேயும் கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் எஃபெக்ட் கொடுத்துட்டு யூ ஹாவ் டு பிரிங் டவுன் த ஈக்குவேஷன். ஸோ ஐ ஹவ் brought down the equation children. Next is paid Suresh in full settlement 9,700. ஸோ சுரேஷ்க்கு வந்து நம்ம வந்து see the question 10,000க்கு வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? 9,700 பே பண்ணியிருக்கோம். ஸோ செக்கு எதில் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டுனால் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ பேங்க்லேருந்து 9,700 போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 10,000 we have to pay, ஆனால் 9,700 தான் பே பண்ணுறோம். அப்போ அந்த 300 rupees வந்து we need not pay, அது நமக்கு இன்கம்னா என்ன மாதிரி இன்கம்னா அது டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம், அதனால் அதை வந்து கேபிட்டலில் ஆட் பண்ணோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? Now I am going to fill it up. Now see here students, I have brought down the equation. கேஷில் 20,000 அப்படியே இருக்குது, ஸ்டாக்கில் வந்து 60,000 அப்படியே இருக்குது, நோ எஃபெக்ட். பேங்க்கில் வந்து இப்போ 9,700 நம்ம அக்கௌண்ட்லேருந்து போயிடும், அதனால் மைனஸ் பண்ணி காட்டணும். ரிமைனிங் நம்ம அக்கௌண்ட்டில் 69,800 இருக்குது. கேபிட்டல் பார்த்தோம்னா 1,49,500லேருந்து 300 ஆட் ஆகிடும். ஸோ 1,49,800 ஆயிரும். ஸோ இந்த 10,000 பேலன்ஸ் வந்து நமக்கு இனிமேல் நில் ஆயிரும், ஏன்னா நம்ம செட்டில் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து நில் ஆயிரும், நில் பண்ணி 0 கொண்டு வந்து போடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பர்ச்சேஸ் ஃபார் கிரெடிட் ஃப்ரம் ஃபிலிப்பு. இப்போ நீ என்ன பண்ணியிருக்க? பர்ச்சேஸ் வந்து குட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ உனக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் இன்னும் ஸ்டாக்கில் வந்து ஆட் ஆயிரும். 15,000 வந்து ஸ்டாக்கில் வந்து நீ எஃபெக்ட் கொடுக்கணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அதே நேரத்தில் இது வந்து கிரெடிட்ன்றதுனால கிரெடிட்டர்ஸ் வந்து யூ ஹாவ் டு என்டர் அண்ட் ஷோ 15,000. Now I am going to enter it and bring down the equation. Now see this children, I have brought down the equation. In cash I am having 20,000. Stock, there is an increase of 15,000, so 75,000. Bank transaction, no effect.
and then capital same amount 1,49,800. I have entered in the creditors also 15,000 and I have brought down in the equation. Okay, next question, goods returned to Philip. இப்போ நீ ஃபிலிப் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ண இல்லையா அந்த 15,000, அந்த 15,000லேருந்து எவ்வளோ நீ ரிட்டர்ன் பண்ணுற? 4,000 ரிட்டர்ன் பண்ணுற. அப்போது 15,000 ஒர்த் ஆஃப் குட்ஸ்லேருந்து 4,000 ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்டாக்கில் 4,000 மைனஸ் கொடுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நீ எவ்வளோ வேல்யூ ஆஃப் குட்ஸ் நீ ரிட்டர்ன் பண்ணுறியோ அவ்வளோ வேல்யூ ஆஃப் குட்ஸுக்கு நீ பேமெண்ட் பண்ண மாட்டே இல்லையா? ஸோ நீ 15,000 கொடுக்கணுன்ற மாதிரி காட்டியிருக்கு. அதாவது ஃபிலிப்க்கு வந்து யூ ஹாவ் டு பே 15,000, but now you are returning the amount 4,000 value of goods you are returning, so you will not pay for that. So here also minus 4,000. Okay students, after entering see the accounting equation. Now see here children, I have entered ஸ்டாக்கில் 4,000 ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் மிஸ். அதே மாதிரி கிரெடிட்டார்ஸ் கொடுக்க வேண்டிய பணத்துலேயும் 4,000 ரெடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ I have brought down the equation. Okay, so cash I have 20,000, stock I have 71,000, I am minusing 4,000, so 71,000. Bank I have 69,800. There is a capital of 1,49,800 and creditors I have to pay only 11,000 to creditors. So when you total the asset, these three amounts, you get 1,68,800, and then when you total here the liabilities also, you get 1,68,800. So this shows that your accounting equation, the sum is correct. Okay students, so in this sum what I have done, you see the difference, I have put dash. Okay students, and I have entered only the amount. You got me students? Okay, so likewise you can enter the sum. The working also can be done like this. You can write the questions first, then start filling up the amount. So presentation also will be neat. Okay students, so with this sum, accounting equation problems are over children, and further we will proceed with the double entry system of recording in the next session. Thank you students.